ஆளுக்கு இப்படி அதிரடியா இருக்குது. எவ்வளவு செய்துக்கிறேன் எல்லாருமே ஜெயிப்பாங்க. டிவிக்கே வந்து வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்க பண்ண மாதிரியே பண்ணியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதை விட படிக்கிற பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி தொகை, விலைவாசி கம்மி பண்ணுறது, சாராய கடை ஒழிக்கிறது, கஞ்சா இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே இவரே சொல்லிட்டாருன்னு ஒரு வருத்தம் இருக்குது. எப்படி செயல்படுத்தணும்? வாக்குறுதி கொடுத்தா செயல்படுத்தணும். அவங்கள மாதிரியே பண்ணக்கூடாது. எல்லாரும் இவரை நம்பி மக்கள் நாங்கள் காத்துட்டு இருக்கோம். உயிரை கூட கொடுப்போம். எங்கள் தம்பி விஜய்க்கோசம் உயிரை கூட கொடுப்போம். ஆனால் வாக்குறுதிகள் அதிகமாக கொடுத்துருக்காரு. எல்லாம் நிறைவேற்றணும். மக்களை சோம்பேறியாக ஆக்கக்கூடாது. அவர் நல்லா படிச்சிருக்காரு. நல்லா படிச்சிருக்காரு. அந்த படித்த படிப்புக்கு படிக்கிற பசங்களுக்கு நல்லா இது பண்ணணும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணணும். சீர்வரிசெல்லாம் ஓகே. 6 சிலிண்டரு எப்படி கொடுப்பாங்க? 15,000 எப்படி கொடுப்பாங்க? 1 கிராம் தங்கம் 1 சவரம் எப்படி கொடுப்பாங்க? அது விலைவாசி. அவங்க தப்பு பண்ணுறதே தப்பு பண்ணுறாரு. அது வேண்டாம். என் தம்பி அப்படி பண்ணக்கூடாது. அவர் அப்படி பண்ணக்கூடாது. சாராய கடை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். ஊழல் ஒழிக்கணும். மக்களுக்கு வந்து விலைவாசி கம்மி பண்ணாலே போதும். அவங்க அங்கே உழைச்சி நாங்கள் மேன்மைக்கு வந்துடுவோம். ஆனால் எங்கள் ஓட்டு தம்பி விஜய்க்கு தான். அவர் சொன்னது வருத்தம் இருக்குது. இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிப்பேன். என் உயிர் மூச்சு எல்லாமே என் தம்பி விஜய்க்கு தான்.